பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற செக்ரட்டரி அதாவது பஞ்சாயத்து செயலாளர் பணிக்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு வெளியானது. அதனை தொடர்ந்து இந்த பணிகளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியானது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான இன்டர்வியூ வெளியாகும் சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகலை. தற்பொழுது இந்த பணிகளுக்கான தகவல்கள் என்னென்னலாம் அப்டேட் ஆயிருக்குன்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம வைங்க. தற்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்லையும் தமிழ்நாடு இன்ஃபோசோன்ற பேஜில் இருக்கும். அந்த பேஜோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களையும் ஃபாலோ பண்ணலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலமா கடந்த ஆண்டு கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புல 1483 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் சேலரி இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ்ன்றதுனால நிறைய நபர்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க. மேலும் சொந்த ஊர்ல மற்றும் சொந்த மாவட்டத்தில் பணிபுரியலாம்ன்ற காரணத்தினாலும் இந்த பணிக்கு நிறைய நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட்ஸ் மற்றும் இன்டர்வியூ எப்போ நடக்க போகுதுன்ற தகவல்கள் வெளியாகல. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய வெப்சைட்ல போய் பார்க்கும்போது நிர்வாக காரணங்களால் இந்த கிராம செயலாளர் ஊராட்சி செயலாளர் பணிக்கு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நிர்வாக காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய வெப்சைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க வியூவர் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்களுடைய கம்யூனல் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோட்ல இருக்கிற நம்பரை போட்டுட்டு ஷோன் போட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் வரைக்கும் தான் காட்டும். அதன் பிறகு எந்த விதமான அப்டேட்ஸும் இல்லை. தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்க காரணங்களால் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலமா வெளியே வந்திருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கு பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்க அறிவிப்பு போன வருடம் வெளியான அந்த அறிவிப்பு ரத்து செஞ்சுட்டு மீண்டும் அறிவிப்பு வெளியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த பணிக்கு எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கு அறிவிப்பு வெளியே வந்த உடனே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். கடந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம். மேலும் கிராம உதவியாளர் மற்றும் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அரசு வேலைவாய்ப்பு தேடுவதற்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.